Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வழக்கில் காவல்துறை மாணவியின் தனிப்பட்ட விவரங்களுடன் எஃப்ஐஆரை எப்படி இணையத்தில் வெளியிட்டது, பாதிக்கப்பட்டவரின் பெயரை வெளியிடக்கூடாது என்ற அடிப்படை கூட ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறைக்கு தெரியாதா என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், காமக்கொடூரன் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மேலும் ஒரு மாணவியை இதேபோன்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஞானசேகரன் திமுக உறுப்பினரே இல்லை என அமைச்சர் ரகுபதி பேட்டி அளித்துள்ள நிலையில், அவர் திமுகவின் பகுதி துணை அமைப்பாளர் பொறுப்பில் உள்ளதற்கான திமுக நோட்டீஸ், முரசொலி நாளேடு செய்தி உட்பட பல ஆதாரங்கள் சமூக வலைதளங்களில் வலம் வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் புதன்கிழமை இரவே விடுவிக்கப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வருவதாகவும், ஆளும் கட்சியான திமுகவில் ஞானசேகரன் பொறுப்பில் இருப்பதை இத்துடன் பொருத்தி பார்த்தால் இவ்வழக்கில் அரசியல் அழுத்தம் இருப்பதற்கான சந்தேகம் மேலும் வலுப்பதாகவும் கூறியுள்ளார். எஃப்ஐஆரில் ஞானசேகருடன் இன்னொரு நபருக்கும் இதில் தொடர்பு உள்ளது தெரிய வந்துள்ளதாகவும், யாரை காப்பாற்ற இந்த திமுக அரசு முயற்சிக்கின்றது என்றும் கழக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இனி இந்த வழக்கை திமுக அரசின் காவல்துறை விசாரிப்பதற்கு தார்மீக தகுதி இல்லை என்றும், எந்தவித அரசியல் இடையூறும் இன்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.